வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான பிசினஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் தான் பார்க்க போறோம். சாதாரணமாக தென்னை மரங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசா இந்த இடத்துலலாம் அதிகமாக விளையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாவரமாக இருக்கு. நம்ம இந்தியா அப்படிங்கிறது உலகத்திலேயே மூணாவது கோகனட் ப்ராசஸிங்கில் மூணாவதாக இருக்குது. ப்ரொடியூசிங்கில், அதாவது கோகனட் தென்னை மரம் உற்பத்தி செய்கிறதுல 3வது இடத்துல இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தென்னை மரம் சார்ந்த இந்த தொழில்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விதமாகவே போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு பொருள் வந்து உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் சொல்கிற மாதிரி வேர்லேருந்து உச்சியில் அதோட மட்டை வரைக்கும் விலை போகும் அப்படின்னா அது தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதத்தில் பலன் தரக்கூடிய பொருளாக இருக்குது. அதுலேயும் இந்த கொப்பரை அப்படின்னு சொல்கிறதும் இந்த தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறதும் மெயினாக ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த கொப்பரை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 60% உணவுக்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கோகனட் ஆயில் வந்து மிச்சம் இருக்கிறது கோகனட் ஆயிலாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த 40% ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்லேயே போகுது. இதை வந்து நம்ம வேறு ஏதாவது மாற்றி மதிப்பு கூட்டி நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தது தான் பார்த்தீங்கன்னாக்கா டெசிகேட்டட் பவுடர், கோகனட் டெசிகேட்டட் பவுடர் சொல்லுவாங்க. அதாவது கோகனட்லேருந்து நம்ம பவுடர் தயாரிக்கக்கூடிய அந்த மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயர்ன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், இந்த மாதிரியான கால்சியம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் தென்னை அப்படிங்கிறது, தேங்காய் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி ஒரு முக்கியமான பொருளாக இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோகனட் பவுடர் சொல்கிறோம். இந்த கோகனட் பவுடர்லாம் நிறைய யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த கோகனட் பவுடர் பார்த்தீங்கன்னா கோகனட் க்ரீம் பவுடராக யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் கோகனட் கிரேட்டிங்ஸில் யூஸ் ஆகுது, பேக்கரிஸில் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து பாட்டிலில் அடைக்கக்கூடிய அந்த கோகனட் வாட்டருக்கு இதை வந்து என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த கோகனட் பவுடர் ரொம்ப யூஸ் ஆகுது. அப்போ பேக்கரியில் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது, உணவுப் பொருள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி எல்லா விதத்திலையும் இந்த கோகனட் டெசிகேட்டட் பவுடர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது இந்த கோகனட் பவுடர் அந்த அளவுக்கு தயாரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4000 டன்னுக்கு மேலே இந்த கோகனட் பவுடர் வந்து இது தயாரிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? 4000 டன்னுக்கு மேலே இந்த பவுடர் வந்து தயாரிக்கப்படுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு சேல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து வீட்டில் சாதாரணமாக தயாரிக்கிறது அப்படின்னாக்கா நம்ம சாதாரணமாக தேங்காயை எடுத்து அது மேலே இருக்கிற அந்த மட்டையெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை உடச்சி அதை ஒரு கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அப்படியே மேலே வந்து அந்த தேங்காய் மட்டும் தனியாக வந்துடும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்போவே வந்து தேங்காயை வந்து தனியாக எடுத்துட்டு ஓடுலேருந்து பிரிச்சுட்டு இந்த தேங்காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கோட்டிங் இருக்கும் இல்லையா, அதை சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணி இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் ஆக்கணும். பவுடர் ஆக்கினதுக்கப்புறம் அதை லேசாக நம்ம சிம்மில் வச்சு லேசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த டெசிகேட்டட் பவுடர் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து நார்மல் மெத்தட். இது நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, கொஞ்சமாக நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து பெரிய பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நிறைய மிஷினரிஸ் இருக்குது. அந்த மிஷினரிஸ் என்ன, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ப்ராஃபிட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரணமாக இது வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம், மதிப்பு கூட்டு பொருள் சொல்லலாம், இல்லைன்னா ரெடி டு யூஸ் உடனே அப்படியே யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு உணவு சார்ந்த பொருள். இந்த உணவு சார்ந்த பொருளுக்கு எப்பயுமே நம்ம FSSAI ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்தியாவில் என்ன பண்ண முடியும், உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். அதே நேரத்தில் வேறு என்ன வேணும் அப்படின்னா ட்ரேட் லைசன்ஸ் வேணும். பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி MSME உத்தியோக் ஆதார் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் லோன் வேணும் அப்படின்னாக்கா அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். லைசன்ஸுங்கிறது உங்களுக்கு இவ்வளோ தான். ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ மிஷினரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 60,000லேருந்து உங்களுக்கு 6 லட்சம் வரைக்கும் மிஷினரியோட ரேட்டு போகுது. இல்லை சாதாரணமாக வாங்கக்கூடிய கோகனட் பவுடர் மேக்கிங் மிஷின் ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம மேனுவலாக பண்ணக்கூடிய அந்த மிஷின் வந்து உங்களுக்கு 60,000 வருது. அதே ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் 6 லட்ச ரூபாய் வரைக்கும் போகுது. இந்த அளவுக்கு இந்த மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இது போக நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு வேயிங் மிஷின் வேணும். ஆஸ் யூஷுவலாக சொல்கிற மாதிரி அந்த பாலித்தீன் கவர்ஸை சீல் பண்ணுறதுக்கான சீலிங் மிஷின் வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேஸ் இருக்கணும், அலுமினியம் ட்ரேஸ் இருக்கணும், அப்புறம் கத்திகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அப்போ இடம் எவ்வளோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கோகனட்டை எடுத்து அதை காய வைக்கிற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு இடம் தேவைப்படும். அப்போ வந்து ஒரு 1500 சதுரடி இருந்தாக்கா ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் சாதாரணமாக சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மிக்சியில் பண்ணுறீங்கும்போது ஒரு 10க்கு 10 அடி இருந்தால் போதும். இதுவே நீங்கள் மிஷினரிஸ் வச்சு பண்ணும்போது 1000லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டர் வந்து உங்களுக்கு இட வசதி வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதுலேயே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே சீவ் பண்ணுறது, அதுலேயும் தனியாக எடுக்கிறது, தேங்காய் எடுக்கிறதுக்கு, அப்புறம் அதை வந்து அந்த சாதாரணமாக அதை பொடி பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அதை உலர வைக்கிறதுக்கு ட்ரையர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்து என்ன செய்யும், ஒரே இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக் மிஷினு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் இந்தியா மார்ட்டில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் இந்தியா மார்ட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ இருக்குது, அதுக்கான அந்த மிஷின் இருக்குது, அதுக்கான ரேட் இருக்குது, அப்புறம் அது யார் வந்து கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டெமோ வீடியோவும் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிஷின் வாங்கும்போது நல்ல டெமோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய மிஷினை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாறுது. நீங்கள் நார்மலாக மிக்சியில் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 2000 3000 முதலீடு இருந்தால் போதும். வீட்டில் இருக்க மிஷினே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே நீங்கள் வந்து மிஷின் வாங்கி செய்கிறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 60,000 மிஷினே வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வரும். அதுவே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மிஷினே உங்களுக்கு 6 லட்ச ரூபாய் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் கையில் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 8 லட்சத்துலேருந்து 9 லட்ச ரூபாய் வரைக்கும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது தேங்காய் மட்டும்தான். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்காய் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போ இதில் என்ன அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அப்போ எவ்வளோ தேங்காய்கள் யூஸ் பண்ணால் எவ்வளோ பவுடர் கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு 1000 தேங்காய்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் 100 கிலோகிராம் பவுடர் கிடைக்கும். 1000 தேங்காய்கள் யூஸ் பண்ணும்போது 100 கிலோகிராம் வந்து உங்களுக்கு பவுடர் கிடைக்கும். இப்போ நீங்கள் தேங்காய்கள் எப்பயுமே மொத்தமாக நீங்கள் கொள்முதல் பண்ணணும். மொத்தமாக கொள்முதல் பண்ணும்போது இதில் லாபம் வந்து பல மடங்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக வந்து உங்களுக்கு ஒரு தேங்காய் அப்படிங்கிறது நீங்கள் மொத்தமாக கொள்முதல் பண்ணும்போது 8 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக ஒரு 1000 தேங்காய் அப்படிங்கிறது ஒரு 8000 ரூபாய் உங்களுக்கு வரும். அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கிலோ பவுடர் அப்படிங்கும்போது 1 கிலோ பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 450 ரூபாய் அந்த லெவலில் விற்கிது உங்களுக்கு. 450 ரூபாய், 500 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்கு. நீங்கள் அமேசான், பிக் பாஸ்கெட், அப்புறம் இந்தியா மார்ட் இந்த மாதிரிலாம் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரேட்டு தெரியும். அப்போ 1 கிலோ 450 ரூபாய் அப்படின்னா 100 கிலோ எவ்வளோ ஆகுது, 45,000 ரூபாய் ஆகுது. இப்போ 45,000 ரூபாய் நமக்கு வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ இதில் நமக்கு ஒரு 8,000 ரூபாய் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ பாருங்க. இன்னொரு 2,000 கூட நீங்கள் சேர்த்துக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10,000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறது பாருங்க. அப்போ 1000 தேங்காய்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தேங்காய்களோட அளவை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் நிறையவே சேல் பண்ணலாம். ஈஸியாக ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50,000லேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்தியா மார்ட்லலாம் பாருங்கள். இந்தியா மார்ட்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் இருக்கும். அதே அமேசானில் பார்க்கும்போது ரீட்டைல் ப்ரைஸில் இருக்கும். ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் இதில் பார்க்க முடியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை எங்கெங்கெல்லாம் டெவலப் பண்ணலாம், எங்கெல்லாம் சேல் பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஷாப்பிங் மால்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, அப்புறம் பேக்கரிஸு, கன்ஃபெக்ஷனரிஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளில் நம்ம பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஆன்லைன் தளங்கள் பார்க்கும்போது அமேசான், இந்தியா மார்ட், அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டு, பிக் பாஸ்கெட்டு அப்படின்னு ஒரு வாஸ்ட் ஏரியா இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கொண்டு போய் செல் பண்ணும்போது இதில் நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஈஸியாக மாதம் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட நீங்கள் வந்து ரொம்ப பெரிய முதலீடு போட முடியல அப்படின்னா 10,000 ரூபாயில் ஆரம்பித்து நீங்கள் இதே அமௌண்ட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா மேனுவலாக நிறையா ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் இதுவே நீங்கள் மிஷினரிஸ் வாங்கி போடும்போதும் நீங்கள் பல்காக பண்ணலாம், இன்னும் ஆர்டர் நிறையா எடுக்கலாம். அப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.